வெல்கம் பேக் டு பிரணேஷ் மூர்த்தி சேனல். நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீபாவளி அன்பாக்சிங் கிராக்கர்ஸ் வீடியோ பார்த்து கரெக்டா? எஸ், ஹாய் சொல்லுங்க. ஹாய் சத்யாஷ். எஸ், வி ஆர் பேக் வித் அனதர் வீடியோ. நான் சொன்ன மாதிரியே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அன்பாக்சிங் கிராக்கர்ஸ் வீடியோ சொல்லியிருந்தோம்ல. பட்டாசு நம்ம சீட் போட்டு வாங்கியிருக்கோம். அந்த சிட்டு வந்தோடனே நாங்கள் என்னென்ன வந்திருக்கு, அந்த கிராக்கர்ஸ் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னோம். ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம எவ்வளோ சிட்டு போட்டிருக்கோன்ட்டு கிளியரா சொல்லலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ நாங்கள் வந்து மந்த்லி 250 rupees, பர் இயர் 3000 rupees பே பண்ணியிருக்கோம். ஸோ 3000 rupeesக்கு என்னென்ன நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம ஹீரோ இன்ட்ரடக்ஷனோட பார்க்க போகிறோம். வாங்க ஹீரோ உள்ள வாங்க. ஹீரோவால தள்ள முடியல. கம் ஆன், யூ கேன் டு இட். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் come on come on come on come on come on come on come on. Yes, okay, next இது ஒரு gift. Next, come on come on come on come on come on come on. So that's it. So இதுதான் நம்ம சீட் போட்டு நம்மளுக்கு வந்திருக்க gift. அண்டா குண்டா. Yes, அண்டா குண்டா எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்று நம்ம பார்த்துடலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்துடலாமா? எஸ், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாரி. இது என்ன சாரினா, நார்மல் இந்த இது பேர் எனக்கு என்னன்னு தெரியலையே. இது வந்து கட்டுவாங்க, ஆஃபீஸ் யூஸ் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஷாப்ஸ்ல எல்லாம் ஒரே மாதிரி சாரி போட்டுட்டு இருப்பாங்கல்ல, யூனிஃபார்மா இருக்கிற சாரி. அந்த மாதிரி ஒரு நைலான் தானே இது? நைலான் மாதிரி? நைலான்லாம் இல்ல, இது டீச்சர்ஸ்லாம் ஒரே மாதிரி கட்டிருப்பாங்கல, அந்த மாதிரி ஒரு சாரி. சோ இது ஒண்ணு இதுமா. ஓகே, ஒரு சாரி எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டா கொடுத்துருக்காங்க. அண்டாவோட மூடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் ஸ்டோரி இவங்க சொல்ல போறாங்க. சொல்லுங்க. ஒரு ஸ்டோரியும் இல்ல, ஸ்வீட்டுக்கு பதிலா இந்த டிஃபன் பாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அது லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ், ஏன்னு நமக்கு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். ஸ்வீட் பதிலா டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணு அவ்வளவு பெரிய காமெடி இல்ல, கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கீப் இட் தட் சைடு. சோ ஸ்வீட் பதிலா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க சொன்ன மேட்டர் வருது. எஸ், முழுசா சந்திரமுகியா மாறுகின்ற கங்காவை பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்மளுடைய 10 liters ஆஃப் ஆயில், சன்லேண்ட் ரீஃபைண்ட் ஆயில்லேருந்து 10 liters நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு கேன் மாதிரி கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க வந்து ஒரு அட்டைப்பெட்டிலே ஒரு 10 liters கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை இதில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது கரெக்டாக இருக்குது. அட்டைப்பெட்டி வச்சு தூக்கிட்டு வர முடியல, அதனால கொஞ்சம் கஷ்டமாகுது. அதனால இதுக்குள்ளேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கரெக்டாக 10 liters 10 packets கொடுத்துருக்காங்க. ஈச் வந்து எம்ஆர்பி 160 rupees போட்டிருக்கு. ஸோ 10 liters அப்படின்னும் போது 1620 rupees வருது. மேபி அவங்க ஹோல்சேல்ல வாங்கியிருக்கிறதால அவங்களுக்கு என்ன ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் செஞ்சுக்கலாம். பட் எம்ஆர்பி வைஸ் பார்க்கும்போது இதோட பிரைஸ் வந்து 1620. எஸ், இதுவே ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வந்துச்சுல. 1620 சொன்னேன். 620. வாவ், half the rate. எஸ், half the rate இதே நமக்கு கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 3000 rupeesல இது வந்து 1620 rupees எம்ஆர்பி வைஸ். அண்ட் சாரி ஒரு 300 rupees மேபி ஒரு 300 to 400 வரைக்கும் இருக்கலாம். ஆமா, ஏன்னா இந்த சாரி நம்ம யூஸ்வலா வெளியில 400 அந்த ரேஞ்சில தான் வாங்குவோம். இது நான் எங்க அம்மாவும் வச்சிருக்காங்க. ஸோ இது 400 ரேஞ்சில தான் இருக்கும். அவங்க ஆனா ஹோல்சேல வாங்கிக்கும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டா கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க, அண்டாக்கா கசும் புர்கா குக்கும். நல்லா சூப்பர் அண்டா, செம்ம ஹெவியா இருக்கு, நல்லா ஹெவியா இருக்கு. ஓகே ஓகே, வித் லிட், வெரி கியூட்டா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த அண்டாவோட ரேட் எவ்வளவு? ஆமா இல்ல, நீங்க சொல்லுங்க. இப்போதைக்கு கால்குலேட் பண்ண வரைக்கும் இது 1620, அது ஒரு 400, ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டா 2000 முடிஞ்சிச்சா? எஸ், ஓகேவா? சோ இது வந்து நான் வந்து ஒரு சின்ன தூக்கு வாங்கியிருந்தேன். இந்த தூக்கு ஒரு 5 தூக்கு சாம்பார், இது சாரி சாம்பார் இல்ல, துவரம்பருப்பு, நம்ம பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு,
இது எல்லாமே வைக்கிறதுக்காக நிறைய தூக்கு வாங்கியிருந்தேன்ல, அந்த தூக்கு எல்லாமே வந்து ஒன்னொன்னுமே 450, 500, 550, திருப்பி 600 அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரேஞ்சில தான் இருந்தது. அது வந்து இவ்வளவுதான் இருக்கும். அந்த தூக்கு இதோட ஹாஃப்ல இருக்கும், பாதி இருக்கும். அது தூக்கு நார்மலா அந்த ஸ்டீல்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அது வித் கேப்போட இருக்கிற மாதிரி. இது வந்து ஆனா செம்ம பெருசா இருக்கு. அதுவே 500 இருக்கும்போது இது எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியல. என்னோட கெஸ்ஸிங் வந்து ஒரு 600 to 700 இருக்கலாம். ரொம்ப கம்மியா சொல்ற நீ. என்னோட 600க்குலாம் இது வெளியில வாங்க முடியாது. என்னோட அறிவுக்கு ஏத்த மாதிரி, என்னோட பிரெயின்க்கு ஏத்த மாதிரி இது 600 to 700 இருக்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, இது எவ்வளவு இருக்கும், எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 to 700 இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது 1000 rupees இருக்கும் கன்ஃபார்மா. ஸோ அவங்க சொல்றாங்க 1000, நான் சொல்றது 600 to 700. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவு வாங்கினா அது அவங்களுக்கு கட்டுப்படியா இருக்குமான்னு தெரியல. கொடுத்தவங்களுக்கு கட்டுப்படியா இருக்கணும்னு தெரியல. இது 700 இருந்தா தான் உங்களுக்கு கட்டுப்படி. அது 1000 rupees இருந்தா கூட இது 1000 rupees இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இதுதான் கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 3000 rupees. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க போடுறாங்களா நமக்கு சொல்லலை. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கும்ல. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு எவ்வளோ வந்திருக்கும், ஒரு 10% போட்டால் கூட 300 rupees தான் இன்ட்ரெஸ்ட். ஆமாம். ஸோ அவ்வளோதான். மேக்ஸில் நான் கொஞ்சம் வீக் தான், பட் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. ஸோ இது நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்ரு, நம்ம மேட்ருக்கு, அவங்க மேட்ரு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மேட்ருக்கு போவோம். சொன்னபடி பட்டாசு வந்தாச்சு. ஸோ விஐபி கிஃப்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் மொத்தமாக லிஸ்ட் போட்டிருக்கிறது வந்து 40 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ 40 ஐட்டம்ஸில் எப்பவுமே நார்மலாக இருக்கிறது தான். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓபன் பண்ணிடலாமா? எஸ், ஓபன் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். 1 2 3. ஓகே, இப்போ நம்ம பட்டாசு அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுங்க. அங்க ஒரு ரோடு போடு. யாஷ் சேவ். இங்க ஒரு கோடு போடு. சைடுல ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. பார்த்து என் மேல கோடு போட்டு போறேன். ஓபன் பண்ணலாமா? ஓகே. 1 2 3. Yes. Yay! Patasu chesinది. Is it Batman? Yes, Batman. Yes. இது ஸோ கிஃப்ட் பாக்ஸ்ல வந்து இதுதான். ஸோ இதுல என்ன இருக்குன்னு ஒன்று பார்ப்போமா? நம்ம உட்காந்து வாங்க பார்ப்போம். துபாக்கு மாதிரி இருக்குது எல்லாம். அப்படியா? மொக்க பிராண்டா இருக்குது எல்லாமே. நான் சொன்னேன்ல பிரைஸ் இதுதான் கம்மியா இருக்கு. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. 7 cm எலக்ட்ரிக் ஸ்பார்க். 7 cm எலக்ட்ரிக் கிராக்கர்ஸ். ஓகே, ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்பார்க்கல்ஸ் 2 இருக்கு பார்த்துக்கோங்க. 2 இருக்கு பார்த்துக்கோங்க. 4 எலக்ட்ரிக் கிராக்கர்ஸ் 4 இருக்கு. அப்புறம் மேஜிக் பாப்ஸ் வச்சிருக்காங்க. ஜி பூம்பா. அதுக்கப்புறம் டிஸ்கோ வீல்ஸ்னு 2 இருக்கு. தங்க சக்கரம் மாதிரி ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் புல்லட் பாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது புல்லட் பாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பிஜிலி, குட்டி பிஜிலி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்னேக் கொடுத்துருக்காங்க. விளையாடு பாம்பே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம் கன்னு கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சு இது நாய்ஸ் மேக்கர். கீழே பூண்டு பட்டாசு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு கடையில் விற்கலாம். அது நெக்ஸ்ட் பேபி ராக்கெட் கொடுத்துருக்காங்க. குட்டி பேபி ராக்கெட் கொடுத்துருக்காங்க. பேபி ராக்கெட். அப்புறம் இது பேபியா? இது ராக்கெட் பாம் கொடுத்துருக்காங்க. மேலே போய் வெடிக்கிற மாதிரி ஒரு ராக்கெட் பாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்னேக் கார்ட்டூன். அந்த புஷ்னு போகும்ல, அது ஸ்னேக் கார்ட்டூன். என்ன பண்ணுது? அந்த அட்டை மாதிரி இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். கிரீன் கலர் அட்டை மாதிரி கொடுத்திருக்காங்க. அது இது பாத்தீங்கன்னா ஜாட்டி ட்விங்க்லிங் ஸ்டார். ஓகே, நான் மறைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு புல்லட் பாம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சின்னது நினைக்கிறேன். 2 டைப்ஸ் ஆஃப் புல்லட் பாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்கை ஷாட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ்? அதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக்கா? நம்ம இது ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த பாக்ஸ்ல கொடுக்குறாங்களா? எஸ், காலத்துக்கு ஏத்த கோலமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ திங்க்
இது மாதிரி இருக்கும், நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்கேட் ஜீபூம்பா டைப்ல ஒன்று இருக்கும். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்னு கொடுத்துருக்காங்க, நம்ம பூத்தொட்டி மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன், சின்ன பசங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குருவி வெடி, பட் உள்ள பார்த்தீங்கன்னா பென்டன் இருக்காரு. குருவி வெடி சைஸ்ல பென்டன் இருக்காரு 2. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த பட்டாசு எல்லாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி வெடின்னு பேர்ல பேரட் வெடி கொடுத்துருக்காங்க, மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ லக்ஷ்மி வெடி பதிலாக பேரட் வெடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க, ஹெலிகாப்டர் மேலே புஷ்ஷு மேலே ஏறுமே, மினியான் டைப்ல கொடுத்துருக்காங்க. எஸ் ஆமாம். நெக்ஸ்ட் பென்சில் கொடுத்துருக்காங்க, டேஞ்சரான பென்சில். அதுக்கப்புறம் 7 ஷாட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டான்சிங் பட்டர்ஃப்ளை, குட்டியோட பட்டர்ஃப்ளை. இது என்ன சும்மா சாம்பிள் பீஸ்ல ஒவ்வொண்ணா எங்கேயோ கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டாங்க போல. ஸோ இன்னொரு பேரட் வெடி மீன்ஸ் குருவி வெடி பென்டன் இருக்காரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஒரிஜினல் குருவி வெடி இப்பதான் வருதுங்க பாருங்க, ஒரே ஒரு குருவி வெடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளவர் பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 5 பீஸ் தாங்க இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு 5 2 3 பீஸ் தான் இருக்கு. ப்ளூவா? நெக்ஸ்ட் ஒரு ஷவர், ப்ளூ ஷவர், ப்ளூ ஷவர் ஒரு வந்து பூத்தொட்டி மாதிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 வத்தி பெட்டி கொடுத்துருக்காங்க, சில்வர் வத்தி பெட்டி கொடுத்துருக்காங்க. மத்தாப்பு, இது பேர் தான் மத்தாப்பு. பேன் பண்ணிருக்காங்க, பட் அதுவும் அந்த எலக்ட்ரிக் போல இருக்கு. அந்த எலக்ட்ரிக் கிடையாது, இது வேற. இது வந்து நம்ம காலையில ஃபர்ஸ்ட் தான் வெடிக்க போறோம் பாருங்க. நெக்ஸ்ட் போட்டோ ஃபிளாஷ். என்ன போட்டோ ஃபிளாஷ்னா என்ன பண்ணும்? போட்டோ ஃபிளாஷ்னா வந்து நம்ம பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் சக்கரா, கிரவுண்ட் சக்கரா. சோ இதுல 5 பீஸ் தான் இருக்கு. சோ அவ்வளவுதான், முடிஞ்சது. இது பாத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சது. நீங்களே சொல்லுங்க மக்களே, சிட்டு போட்டு இந்த பட்டாசு வாங்கினா வர்த்தா இல்லையான்றது நீங்க தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ இட்ஸ் a big disappointment for me. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, நான் கூட பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பெருசு மீன்ஸ் ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், பட் குவாலிட்டியாகவே இல்லை. ஸோ என்ன குவாலிட்டினே தெரியல, வெடிச்சதுக்கு தான் தெரியும் அது நல்லா இருக்குமா அப்படின்றது. ஸோ வெடிச்சிட்டு நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு நம்ம சீட்டு போடலாமா வேணாமா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கண்டிப்பாக ஆயில் சீட்டு போட்டுருவாங்க, ஏன்னா 10 லிட்டர்ஸ் வந்திருக்கு, அவங்க போட்டுருவாங்க. நான் பட்டாசு சீட்டு போடுவேனா இல்லை வேற எங்கேயாச்சும் பிளான் யூஸ் பண்ணணும், பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். இந்த சீட்ல பட்டாசு இன்க்ளூசிவ். ஓஹோ அப்படியா? நம்ம தனியா அதுக்காக பே பண்ணல, பட்டாசு இன்க்ளூசிவா, அதனால வேற வழி இல்ல. வேணாம்னு சொன்னாலும் அவங்க கொடுப்பாங்க. அப்படியா? அப்போ வரட்டும், வந்து சும்மா ஒரு வசதிக்கு இல்லைன்னா வசதிக்கு வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, வசதிக்கு இல்லைனாலும் வசதிக்கு வச்சுக்கோங்க. மாத்தி சொல்லிட்டேன், வசதிக்கு இல்லைன்னா வசதிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நாங்க இது நிஜமாலே வந்து ஒரு வசதிக்கு தான் யூஸ் பண்ண போறோம். நாங்க இது டெஸ்டர் பீஸா யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஐடியா, தீபாவளி செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு ஐடியா வந்திருக்கு. கல்யாணத்துல தான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அது ப்ரீ வெட்டிங் அது ப்ரீ வெட்டிங் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்கே தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கோம். எதனாலன்னா இந்த ரக்கரால. ஸோ அதுக்கு முன்னாடி நைட்டே இது ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம வீடியோ போட்டோம்ல அந்த பாக்ஸ் வந்து வெடிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க, இந்த சிட் போடுறது வர்த்தா இருக்குமா இருக்காதா அப்படின்னு உங்க ஐடியா சொல்லுங்க. என்னோட கணக்குப்படி 10 லிட்டர்ஸ் ஆயில், சாரி, அந்த டிஃபன் பாக்ஸ் கால்குலேட் பண்ணாம விட்டுட்டோம். எஸ், டிஃபன் பாக்ஸ் அது ஒரு 150. எனிவே அந்த 3000 ரூபீஸ் ஓகேவா? ஸோ 3000 ரூபீஸ்க்கு தாண்டி ஒரு 3500க்கு மேல நம்மளுக்கு போயிடுச்சு பட்ஜெட். ரவுண்ட் ஆஃப் பண்ணா கூட 3500க்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் 3500 இருக்கும். ஓகே, இது நம்மளா போய் பர்சனலா வாங்கியிருந்தா 4000 ரூபீஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? ஸோ நான் 1 இயர் வெயிட் பண்ணி எனக்கு வந்ததுக்கு ப்ராஃபிட் தான். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பட்டாசு எனக்கு நீட் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க அது தீபாவளின்றதால பட்டாசு ஆட் ஆன் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆட் ஆன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் காட்டினது எல்லாமே வர்த்தில்லையா, 3000க்கு வர்த்தில்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியும். இனிமேல் போக போக நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் வரப்போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும், உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.
ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா, முடிச்சுக்கலாமா? Yes. Yes. And don't forget to wish happy Diwali. Happy Diwali. Yeah, happy Diwali చెప్పుమా. Happy Diwali. Happy Diwali.